கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இன்று நாங்கள் பார்க்க போகின்ற அந்த பெண் மிஷனரியை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டு நல்ல கருத்துக்களை நாங்கள் பின்பற்ற அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து கிருபை செய்ய நீர் எங்களுக்கு உதவியாக இருந்தருளும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவ்லின் அம்மையார். இவங்க 1879 பிறந்தவர்கள். இவங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக கொல்லிமலையில் ஊழியம் செய்தவர்கள். இவங்க என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா 1911 வருடம் ஜெசிமன் அவங்களோட ஒரு கொல்லிமலை பற்றி அவங்க எழுதியிருந்த ஒரு கட்டுரையை பார்த்து அவங்களுக்கும் திருமதி எல்னா, ஈவ்லின் அம்மையாருக்கும் திருமதி எல்னா அவர்களுக்கும் ஆத்தும ஆதாய பாரத்தை ஏற்படுத்தியது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒருத்தரோட கட்டுரையோ இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையையோ இல்லை ஒருத்தருடைய சாட்சியையோ நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பாதிப்பு ஏற்படும். நம்மளும் ஊழியம் செய்யணும், நம்மளும் அவங்கள மாதிரி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும், அந்த மாதிரி பாரம், ஒரு ஆத்துமாவை குறித்த பாரம் ஏற்பட்டது. யாருக்குன்னா, ஈவ்லின் அம்மையாருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெசிமன் எப்படி எல்லா சுகபோகத்தையும் எல்லா வசதி வாய்ப்பையும் இழந்தார். எதற்காகனா, கர்த்தரை பற்றி சொல்வதற்காக, கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அவர் எல்லா செல்வத்தையும், யாருனாக்கா ஈவ்லின் அம்மையார் எல்லா செல்வத்தையும் உதறிவிட்டார். அவர் தேவ பணி செய்ய தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். முதலாவது இதில் என்ன பார்த்தோம்? ஆத்ம ஆதாயத்தை குறித்த பாரம் இருந்தது. ரெண்டாவதாக எல்லா செல்வத்தையும் இழந்தார், விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தன்னை இயேசுவின் பணிக்காக, அந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெசிமனும் ஈவ்லின் அம்மையாரும் மிகுந்த அந்த ஆத்ம பாரத்தோடு இந்தியாவை நோக்கி பயணம் செய்தார்கள். அங்கே எங்கே வந்தாங்கன்னா, நீலகிரி மலை குன்னூருக்கு வந்தாங்க. அங்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, தமிழை கற்க ஆரம்பித்தார்கள் ஈவ்லின் அம்மையார். ஜெசிமன் சென்னை சென்று ஊழியம் செய்தார். அவர் எங்கே போனார்னாக்கா, பாப்டிஸ்ட் சங்கத்தோட பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த எல்லா அதன் சார்பாக அந்த சங்கத்தில் என்னென்ன செய்திகள் அறிவிக்கப்படுகிறதோ இல்லை முடிவுகள் எடுக்கப்படுகிறதோ அதை கடிதம் மூலம் அனுப்புகின்ற அந்த வேலையை செய்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இந்த நான் சொன்னேன், இவங்களுக்கு தன் செல்வத்தை எல்லாம் இழந்தார்கள். 2 பேரும் உதறிவிட்டார்கள். அவ்வளோ செல்வம் இருந்தாலும் ஈவ்லின் அம்மையாரும் ஜெசிமனும் கர்த்தருக்காக அதை இழக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் இப்போ ஊழியம் பாருங்களேன், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வேதாகமம் நம்மளுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வேதாகமன்றதே ஒன்று கிடையாது. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம் கையில் வேதாகமம் இருந்தும் அதை எடுத்து செல்வதற்கு பதிலாக மொபைலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. மொபைலில் சத்தியத்தை பார்க்குறாங்க. நான் நிறைய நேரங்களில் சர்ச்சில் கூட பார்த்துருக்கேன். மொபைலில் வச்சு சத்தியத்தை பார்த்துட்ருப்பாங்க, வசனத்தை. எனக்கு என்னென்னா, அந்த காலத்தில் வேதாகமம் இல்லாத அந்த சூழ்நிலையில் அந்த வேதாகமத்திற்காக எத்தனையோ மைல்கள், கிலோமீட்டர்கள் நடந்து சென்று வேதாகமத்தை வாங்கினாங்க. ஆனால் நம்மளுக்கு கர்த்தருடைய அந்த பெரும் பாக்கியம், நம்ம கையில்
வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை சுமந்து செல்வதற்கு நாம் தயங்குகிறோம். அந்த டீனேஜ் பிள்ளைகள் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா பைபிளே இருக்காது, அப்படியே கை வீசி கொண்டு சர்ச்சுக்கு வருவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து இந்த அந்நிய தேவர்களை புறஜாதியார்கள் வழிபடும் பொழுது பாருங்களேன், அதுக்கான அந்த பூஜை பொருட்களை சுமந்து செல்வதற்கு அவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டதே இல்லை. அதற்காக அவங்க ஸ்லோகம் சொல்வதற்கோ இல்லை மற்ற அந்த தெய்வத்தை குறித்து புகழாரம் சொல்வதற்கோ இல்லை வேறு எந்த சொற்பொழிவு சொல்வதற்கோ இல்லை எத்தனையோ மைல்கள் நடப்பதற்கோ கிரிவலம் போவதற்கோ அவங்க வந்து என்றைக்குமே வந்து சோர்ந்து போனதே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும், நம்ம இரட்சகராக அவரை ஒற்றுக்கொண்ட பிற்பாடும் என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த பைபிளை சுமப்பதற்கு தயங்குகின்றோம். அதை வந்து நம்ம விட்டுறணும். பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வசனத்தை சுமந்து செல்வதற்கு நம்ம சந்தோஷப்படணும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த சென்னை வந்தப்புறம் அவங்க வந்து நீலகிரி போயிட்டாங்க, இவர் சென்னை வந்துட்டார். ஈவ்லின் அம்மையார் வந்து டைஃபாய்டுனால் பாதிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அந்த காலத்துலலாம் வந்து கடிதம் தான் வந்து ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தது. ஒருவருக்கும் இன்னொருக்கும் தொடர்பு எதுன்னா இந்த கடிதம் தான். அந்த கடிதம் மூலம் அவரை தேற்றினார்கள். அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் அண்ட் ட்ரையம்ப் என்ற அந்த ஒரு கட்டுரை மூலம் ஈவ்லினுக்கு அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அது வந்து அவரை குணமடைய செய்தது. அதுக்கப்புறமா 1913 வருடம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேத்தமங்கலம் அங்கே இருக்கின்ற SBM ஆலயத்தில் ஜெசிமனும் ஈவ்லின் அவங்களோட திருமணம் நடைபெற்றது. அன்று மாலை அவங்க எங்கே போனாங்கன்னா, உடனே கொல்லிமலை சென்றார்கள். திருமணம் ஆன அன்றே எத்தனை பேர் வந்து நம்ம திருமணத்திற்காக இப்போ வேலை செய்து கொண்டிருந்தாக்கா, அந்த நிறுவனத்தில் நம்ம வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து விடுப்பு கேட்குறோம். விடுப்பு அளிக்கப்பட்டவுடன் வேறு இடத்துக்கு செல்கிறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு பாருங்களேன், அந்த ஆத்மாவை குறித்த பாரம் இருந்தது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, திருமணம் நடந்த அன்றே எங்கே போனாங்கன்னா கொல்லிமலை, அதை வந்து மரண மலைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த கொல்லிமலைக்கு அவங்க சென்றனர். அங்கே வந்து வாழவந்தி என்ற இடத்துல ஒரு மர வீட்டில் தங்கினார்கள். இவங்க வந்து சுவிசேஷத்தை எப்படி சொன்னாங்கன்னா, பல கிலோமீட்டர் நடந்து போனாங்க. அதுக்கப்புறமா டோலினா ஆட்களை உட்கார வைத்து அதை சுமந்துட்டு வருவாங்க. ஆட்களே சுமந்துட்டு வருவாங்க. அதில் அமர்ந்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்து சத்தியத்தை சொன்னார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிராமங்களில் மெடிக்கல் கேம்ப்பு நடத்தினாங்க. ஏன்னா அதன் மூலம்தான் நம்ம வந்து போய் சத்தியத்தை சொல்ல முடியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸில் மெடிக்கல் கேம்ப்பு நடத்துவாங்க. என்ன அதனோட அர்த்தம்னாக்கா, சர்வீஸ் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் சத்தியத்தை பற்றியும் அவங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட தான் மெடிக்கல் கேம்பே வைப்பாங்க கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அந்த காலத்தில் எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே கிடையாது. அப்போது பல மைல்கள் கிலோமீட்டர்கள் அவர்கள் நடந்து சென்றார்கள். ஆனால் இப்போ இருக்கிற மிஷினரிகளும் ஊழியக்காரர்களும், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்து வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, போனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்குதா, சாப்பாடு கிடைக்குதா, இப்படி தான் நம்ம வந்து பார்த்து ஊழியத்தை செய்கின்றோம். ஆனால் அந்த காலத்தில் கையில் எதுவுமே இல்லாமல் கர்த்தரை மட்டும் நம்பி அவர் மேலே மட்டும் அந்த பாரத்தை வைத்து அவங்க வந்து அந்த ஊழிய பணித்தளத்திற்கு செல்கின்றார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு பகுதியில் அந்த மெடிக்கல் கேம்ப் நடத்தினாங்களா, அந்த ஒரு பகுதியில் 10 நாட்கள் தங்கியிருப்பாங்க. அந்த 10 நாட்களும் அங்கே வந்து கேம்ப் நடத்தப்படும். அதுக்கப்புறமா அவங்க அந்த நேரத்தில் அவங்க எங்கே தங்கினாங்கன்னா, ஆடுகள் மற்றும் மாடுகள் இருக்கின்ற அந்த கொட்டகையில் தங்கினார்கள். நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல
ஒரு லாட்ஜ் புக் பண்ண சொல்லுவோம், ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து போக வர டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். இவ்வளவும் பார்த்து தான் நம்ம வந்து ஊழியத்தை செய்கின்றோம், கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க போகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், எந்த வசதியுமே இல்லாமல், எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க. நம்மளும் அந்த மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து கொல்லிமலையில் இயேசுவின் நற்செய்தியை அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த கொல்லிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவோம், அதை சார்ந்து காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆதிவாசிகள் யாருன்னா காரளர் என்ற ஆதிவாசிகள் தான் இங்கே வாழ்ந்து வந்தார்கள். இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 3000லிருந்து 4000 அடி உயரத்தில் காணப்பட்டது. இதனுடைய நீளம் வந்து 40 கிலோமீட்டர் நீளம், அகலம் வந்து 16 கிலோமீட்டர். காடுகள் அடர்ந்து காணப்பட்டது. இங்கே வந்து வனவிலங்குகள் கரடியும் சென்னாயும் அதிகமாக காணப்பட்டன. இந்த மலையில் 14 நாடுகள் இருந்தன. ஒவ்வொரு நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா பல கிராமங்கள் இருந்தன. ஆனால் அதில் இருக்கிற ஒரு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, ஒரு கிறிஸ்துவன் கூட அங்கே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு மிஷினரி கூட அந்த இடத்துல தன்னுடைய காலை பதித்ததாக சரித்திரத்தில் சொல்லப்படவே இல்லை. அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் கிடையாது. அதனால் அந்த மலையில் வாழ்கின்ற ஆதிவாசி மக்களுக்கு கல்வி அறிவே கிடையாது. அப்போ வந்து இது வந்து பாமர மக்களை விட ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் குதிரை மேலேயோ, அப்புறமா வந்து அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு நான் பார்த்துருக்கேன், குதிரை மேலெலாம் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு மேலே அனுப்புவாங்க, முடிஞ்ச வரைக்கும் நடப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த வசதியும் இல்லாத மலைப்பகுதிகளில் வந்து குதிரை மேலே போகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு தேவைன்னா தான் நம்ம அங்கே போகிறோம். இல்லைன்னா யாராவது நான் மலையை பார்க்க போனோம், அங்கே இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? ஆனால் இவர்கள் வந்து அந்த ஒரு கிறிஸ்துவன் கூட எந்த அடிப்படை வசதியும் இல்லாத அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை சொல்ல தைரியமாக சென்றார்கள். அதுக்கப்புறமா அந்த பகுதி எப்படி இருந்ததுன்னா, கொடிய மலேரியா நோயினால் தாக்கப்பட்டு காணப்பட்டது. அங்கே வந்து குழந்தைகள் திருமணம் அதிகமாக நடைபெற்றது. ஏன்னா மலையில் இருக்கிறதுனால அங்கே படிப்பறிவு கிடையாது, எந்த விதமான கல்வியும் அவங்க வந்து கற்றுத்தரப்படவில்லை. அதனால் அந்த குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே அந்த 13, 12 அந்த வயசுலேயே வந்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ விபச்சாரத்தில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா அந்த ஆணும் பெண்ணும் அவங்க என்ன செய்யணும்னா, ஊர் மக்களுக்கு கேழ்வரகு களி செய்து பன்றி இறைச்சியோடு விருந்து வைக்க வேண்டும். அப்படி விருந்து வைத்தாங்கன்னா பாவம் அவங்க செஞ்ச அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற அவங்களுக்கு ஒரு என்னன்னா நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழலாம். அப்போ அந்த மனைவி வந்து அவங்களோட முன்னாள் கணவர் இருப்பாங்க பாருங்க, அவங்களோட மறுபடியும் போய் சேர முடியாது, இவங்களோட தான் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த ஆணும் வந்து அந்த தனக்கு முன்னாடி இருந்த ஒய்ஃபை வந்து உரிமை கொண்டாட முடியாது. இவர்கள் 2 பேரும் தான் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த மனைவிக்கோ அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க பணம் தர வேண்டும். எப்படின்னா அவங்கள விட்டுட்டு வந்துடுறாங்கல்ல. அதுக்கப்புறமா வந்து ஆனால் அந்த பெண் வந்து வேறு ஒரு திருமணம் அதுக்கப்புறம் அவங்க போய் சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு இவர்கள் அந்த ஊர் மக்களுக்காக அந்த விருது செய்து எல்லாம் முடித்தப்புறம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலான்ற அவங்களுக்கு வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு விருந்து வந்து நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியும்? எந்த ஒரு அர்ப்பணிப்போ வந்து நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்கவே முடியாது. இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் இருக்குது. யாரும் வந்து பரிசுத்தவான் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறு சிறு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்திற்கெல்லாம் நம்மளுக்கு யார்கிட்ட மன்னிப்பு, யார்கிட்ட ரட்சிப்பு உண்டுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மட்டும்
மட்டும்தான், அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவர் தான் நமக்காக, நாம் செய்த எல்லாருடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஸோ ஒரு தரம் நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், மரித்திருக்கிறார். அதனால நம்மக்கிட்ட அந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, இவங்க ஆவி வணக்கம் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேய்களின் தலைவன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் இருச்சி கருப்பன். அவன் அவன் மேலே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பன்றியோட ரத்தத்தை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் அதை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பாலில் நெய்யில் பழங்களில் அபிஷேகம் பண்ணுறாங்கள, அந்த மாதிரி அந்த காலத்தில் பன்றி ரத்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு அதுக்கப்புறமா அந்த பன்றி இறைச்சி இவர்கள் சாப்பிடுவார்கள். அதுக்கப்புறமா கூசாரி, அங்கே ஒரு பழக்கம் இருந்தது. என்னென்னா, மலைகளில் பூஜாரிகள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் குறி கேட்பார்கள். அதுக்கப்புறமா ஏதாவது வியாதி வந்தால் அவங்க இடத்துல தான் செல்லுவாங்க, மருத்துவமனைக்கு அவங்க செல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளோ 3000 to 4000 அடி உயரத்தில் இருக்கும் பொழுது எப்பயாவது ஒரு தடவை தான் அவங்க நகரத்துக்குள்ளே வர முடியும். இல்லைன்னா அவங்க மலையிலே தான் இருக்கணும். ஏதாவது சிக்கான்னா கூட அங்கே இருக்கிற அந்த இலை தழைகள் மருத்துவ வசதியை கொண்டு தான் அவங்கள குணமாக்கி கொள்ளணும். அப்படியே உயிர் பிரிய நேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு படிப்பறிவு இல்லாமல் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பூசாரியும் ஒரு கிராமத்துக்கு ஒரு பூசாரின்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே சாலை வசதிகள் கிடையவே கிடையாது, வெளி உலகத்தோடு எந்த வித தொடர்பும் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடத்துல யார் போய் ஊழியம் செய்ய முடியும், யார் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்பிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் 1913 இயேசுவின் அன்பை எடுத்து செல்ல இவர்கள் இருவரும் தயாரானார்கள். யாருன்னாக்கா, ஈவ்லின் அம்மையாரும் அவருடைய கணவரான ஜென்சிமேனும். இவங்க 2 பேரும் தான், ஜெசிமன், இவங்க 2 பேரும் தான் முன் ரொம்ப வாலண்டியராக நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு கர்த்தரின் சத்தியத்தை சொல்ல அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கொல்லிமலை அவங்க போன இடம் ரொம்ப அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரத்தில் காணப்படவில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்தது, பாடுகள் நிறைந்து காணப்பட்டது. ஜெசிமன் மரணம் அடைந்தார். அங்கே அவருடைய மரணத்திற்கு பிறகு ஈவ்லின் அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலாந்து பயணம் செய்தார்கள். ஏன்னா அங்கே அவங்களால தனியாக அதுக்கு மேலே ஊழியம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டதுனால, தன்னுடைய பிள்ளைகள் இங்கிலாந்தில் இருந்ததுனால அங்கே பயணம் செய்தார்கள். இந்த மலையை பற்றி பார்க்கணுன்னா, கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலை, போதமலை, பைத்தூர் மலை, இந்த 5 மலைகள் நிறைந்தது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து காணப்பட்டது தான். இதில் அவங்களோட ஆசை என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த 5 மலைக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்கப்புறமா அவங்க முதல்ல தேர்ந்தெடுத்த இடம் கொல்லிமலை, பச்சைமலை. இந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறமா தன்னுடைய கணவன் இறந்த பிறகு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக இங்கிலாந்து சென்றார். அதுக்கப்புறம் பிள்ளைகளோடு அங்கே சில நாட்கள் தங்கியிருந்தார். ஆனால் அவங்களுடைய ஆத்ம பாரம் இருந்ததுனால மறுபடியும் கொல்லிமலைக்கு சென்று நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆசையை பேப்டிஸ்ட் சங்கத்திடம் அறிவித்தார்கள். ஏன்னா அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் அவங்க இந்தியாவுக்கு வர முடியும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வயதாகிவிட்டது. இந்த வயதான காலத்தில் கொல்லிமலைக்கு அவங்களால செல்ல முடியாது, அதற்கு வயது ஒத்துழைக்காது என்று பேப்டிஸ்ட் சங்கத்தினர் சொன்னாங்க. அந்த மிஷன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவங்க இந்த வயதானவர்களை அனுப்பவும் அவங்க விருப்பம் படலை. அதனால் அவங்களோட விண்ணப்பத்தை நிராகரித்தார்கள். அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல. ஆனாலும் அவங்க பல முறை முயற்சி செய்தார்கள். அந்த பேப்டிஸ்ட் மிஷன் கிட்ட தன்னுடைய ஆசையை, நான் இந்தியாவுக்கு செல்லணும், குறிப்பாக கொல்லிமலைக்கு சென்று, ஏன்னா கணவர்
அவரும் இவரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் வந்து அந்த 5 மலைக்கும் சென்று ஒவ்வொரு கிராமமாக சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று. அதுக்கப்புறமா அவங்க வந்து நிராகரித்ததுனால 18 வருடங்கள் இங்கிலாந்திலே அவருடைய வாழ்க்கை கழித்தார்கள். அவருக்கு 68 வயதானது. அப்பொழுது வந்து அவங்க வந்து மிஷன் கிட்ட கேட்குறாங்க, நான் ஒரே ஒரு வருடம் இந்தியா செல்லணும், எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு கேட்டு அந்த அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவிற்கு ஊழியம் செய்வதற்காக வந்தார்கள். 1947 வருடம் ஜனவரி மாதம் அவர் சென்னை வந்தார். சென்னை வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் அவங்களுடைய ஊழியத்தை பற்றி பார்க்குறப்போ அவங்க ஒரு வருடம் சென்னை பாப்டிஸ்ட் மிஷனில் வேலை செய்தார்கள். அதுக்கப்புறமா அவங்களோட 70வது வயதில் அவர் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு அவர் மறுபடியுமாக இங்கிலாந்து செல்லவே இல்லை. அந்த வாய்ப்பை புறக்கணித்தார். நம்ம யோசித்துக்குங்க, இப்போவே 60 வயது ஆன உடனே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ரெஸ்ட்டாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இத்தனை நாள் உழைச்சாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றோம். ஆனால் இவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், 70 வயதுக்கு அப்புறம் தான் அவங்க ஊழியத்தையே முழுமையாக ஆரம்பிக்கின்றார்கள். 70 வயதில் அவங்க இங்கிலாந்து செல்ல விரும்பலை. ஜெசிமன் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை அவர்கள் தொடர விரும்பினார்கள். அதனால் மரண மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த கொல்லிமலைக்கு 70வது வயதில் சென்றார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் வந்து அவரும் அவருடைய கணவருமாக சேர்ந்து எடுத்த அந்த உறுதிமொழியாக அவர்கள் அந்த 5 மலைக்கு கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து அவங்க எடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்ற விரும்பினார். அதுக்கப்புறமா வந்து அந்த 70 வயதில் அவங்க சென்றார்கள். எப்படி சென்றார்கள்? கிறிஸ்துவின் பலத்தோடு சென்றார்கள். அதனால் எனக்கு 70 வயது ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கிறிஸ்துவின் பலத்தோடு உங்களால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையால், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையால் கண்டிப்பாக ஊழியம் செய்ய முடியும். ஜெசிமன் இறந்த பிறகு 20 ஆண்டுகள் கழித்து அவர் கொல்லிமலை சென்றார். கணவரின் கடைசி வார்த்தை என்னன்னாக்கா, கொல்லிமலை கர்த்தருடைய மலை ஆகுவதாக. அது வந்து ஒரு மரணமலை என்று சொல்கிறாங்க. ஏன்னா எந்த வசதியும் இல்லை, அடிப்படை வசதி இல்லை, சிக்கான பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, எதுவுமே இல்லாத அந்த ஊரை வந்து மரணமலை என்று அழைத்தார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? கொல்லிமலை கர்த்தருடைய மலை ஆகுவதாக. ஸோ கணவருடைய ஆசையை நிறைவேற்றினார். அவர் வந்து துரிதமாக செயல்பட்டார். ஏன்னா 70 வயது ஆகிவிட்டது, இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க போறோன்றது தெரியாது. அதனால் அவர் துரிதமாக செயல்பட்டார். குதிரை சவாரி, டோலி மூலமாக தினமும் ஒவ்வொரு கிராமமாக சென்று, ஒவ்வொரு பகுதியாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டராவது அவர் நடந்து சென்றார். பல கிராமங்கள் அவரை வந்து டோலி மூலமாக தூக்கி சென்றார்கள். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த 70வது வயதில் 20 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ சுகரோ இல்லை பிபியோ இல்லை கொலஸ்ட்ராலோ இல்லை வேறு எந்த நோயின் காரணமாக நம்மளுடைய உடல் பருமனை குறைப்பதற்காக நம்ம வந்து வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். அது கூட 1 கிலோமீட்டர் நடந்தாலே நம்மளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்க யோசித்து பாருங்கள், அந்த நிலையில் கூட 70 வயதில் கூட அவங்க எவ்வளவு பலத்தோடு காணப்பட்டார்கள். அது யாராலன்னா கர்த்தரால் மட்டுமே அதை செய்ய முடிந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த டோலியில் தூக்கி கொண்டு போகும்பொழுது அவர் வந்து தவறி விழுந்தார்கள். அந்த கல் தடுக்கி மலையில் தவறி விழுந்த பொழுது இவங்க வந்து ஈவ்லின் வந்து பாறை கீழே விழுந்து விட்டார்கள். தலையில் அடிப்பட்டது. ஆனால் எலும்பு முறிவுடன் அவர் உயிர் தப்பினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற போல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதை நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா, நீர் இப்படி கூறியிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். அதன் மூலம் எங்களுக்கு ஒரு அதிசயத்தை தாரும் என்று நாம் வேண்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே போல் இவருக்கு வந்து எந்தவித அந்த எலும்பு முறிவு
முறிவு தவிர வேறு எந்த விதமான சேதமும் அவருக்கு ஏற்படவில்லை. அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார்கள். நம்மளா ஒரு சின்ன அடிப்பட்டாலோ ரத்தம் வந்தாலோ அப்படியே வீடே ஒன்றா சேர்ந்துரும், ஒரே கூப்பாடு போடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு சின்ன காயம் தான் இருக்கும், அதுக்கு நம்ம அவ்வளோ கவலைப்படுவோம். இவங்க பாருங்கள், எலும்பு முறிவு ஏற்பட்ட பிற்பாடும் ஊழியம் செய்தார்கள். எங்கே நம்மள மாதிரி இப்படி சஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழலை. கொல்லி மலையில் அவர்கள் அந்த 5 மலைகளையும் சுற்றி ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க அவர் செல்லும் பொழுது இந்த பெரும் ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றார். அதுக்கப்புறமா ஈவ்லின் அம்மையாருடைய அண்ணன் மகள் ரூத், அவங்க ரூத் ஹாரிஸ் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அப்புறம் அங்கே கொல்லிமலையில் அவங்களுடைய அண்ணன் மகள் ஒரு மிஷனரியாக தங்களை அர்ப்பணித்தார்கள். 92 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70லிருந்து 95 வரை ஊழியம் செய்தார்கள். நம்ம வீட்டிலலாம் பாருங்கள், 60 வயசானாலே வேலை செய்வதை குறைத்து கொள்கிறோம், 70 ஆனாக்கா நடமாட்டத்தை குறைத்து கொள்கிறோம், 80 ஆனாக்கா படுக்கையாக உக்காந்துடுறோம். அதுக்கப்புறமா 90 ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை, யாராவது எதாவது செஞ்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு சாப்பாடு, அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 95 வயது வரை அந்த மலைப்பகுதியில் ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு பகுதியாக சென்று ஊழியம் செய்தார்கள். எந்த அடிப்படை வசதியும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லா வசதியும் இருக்குது, எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, எல்லா உணவுகளும் நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம இந்திய உணவு வேணும்னா அங்கே இந்திய உணவு கிடைக்குது. வெளிநாட்டவர் இங்கே வந்தால் இந்த உணவு வேணும்னாலும் அவங்களுக்கு அந்த பாரம்பரிய உணவு கிடைக்கின்றது. எல்லா வசதிகள் இருந்தும் நம்ம ஆத்துமாவை பற்றிய ஒரு பாரமே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல தயங்குகின்றோம், பயப்படுகின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கள் 25 வருடம் ஊழியம் செய்தார்கள். மரணம் அவர்களை சந்திக்கும் வரை ஊழியம் செய்தார்கள். 1974ஆம் ஆண்டு அவர் மரித்தார். இந்த ஜெசிமன் கல்லறை அருகிலேயே இவரும் கோதுமை மணியாக அங்கே விதைக்கப்பட்டார். அதுக்கப்புறமா 44 வருடம் இவர் ஜெசிமன் அவருடைய 44வது வருடத்திலே அவர் மரித்தார். அந்த 44 வருடத்தில் 17 வருடம் கர்த்தருக்காகவே ஊழியம் செய்தார். தங்கள் சொந்த வாழ்க்கையை அவர்கள் தியாகம் செய்தார்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து இல்லை, பிள்ளைகள் இங்கிலாந்தில் இருந்தாங்க, இவங்க இந்தியாவில் கொல்லிமலையில் இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ பிள்ளைகளை வேறு இடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் ஒரு வாரம் கழிச்சாலே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா, என்ன சாப்பிட்றாங்களா, எங்கே படுக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளும் பெற்றோரோட நம்மளால் இருக்க முடியலையே, அவங்க நம்மளை நல்லா கவனிச்சாங்களே, அந்த மாதிரி ஹாஸ்டல் இல்லையே, அப்படியெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், தங்களுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்தார்கள். அந்த பிள்ளைகள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்க கற்றுக்கணும். பெற்றோர்கள் உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. எத்தனையோ தியாகத்தின் மத்தியில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பெற்றோர்கிட்டெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி பிள்ளைகள் இந்த சத்தியத்தை செய்தி கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்த்து கேளுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் நினச்சதை சாப்பிட்றீங்களா, நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களான்னு. அவங்கக்கிட்டேருந்து வந்த ஒரே பதில் கிடையவே கிடையாது. ஏன்னா பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளுக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோரை கரிசனையாக அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் பொறுப்போடு கவனித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இந்த மலை மக்களுடைய இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மலை மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினார்கள். இன்று வரை இந்த ஜெசிமனும் ஈவ்லின் அம்மையாரும் அவருடைய உள்ளத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். 70 வயது, அந்த வயதில் 25 வருடம் 14 நாடுகள் மிஷனரி பணி செய்த முதல் பெண் மிஷனரி என்ற பாக்கியத்தை பெற்றார். அதுக்கப்புறமா முதிர்ந்த வயது, சரீர பலவீனம், அதுக்கப்புறமா சாலை வசதி கிடையாது. ஆனாலும் அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். கர்த்தருக்காய் மலைப்பகுதியில் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சென்றார். அவருடைய
இப்பொழுது அந்த இடத்துல யார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோன்னாக்கா, அருட்திரு எலியாஸ் ஐயா 15 ஊழியர்களை கொண்டு அந்த இடத்துல நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொல்லிமலை மக்களிடையே சத்தியத்தை எடுத்து செல்கின்றார்கள். அதுக்கப்புறமா இப்போ யோசித்து பாருங்க, நம்ம இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த தேவ சத்தியம், தேவ ஊழியர்கள் செல்லாத இடம் நிறையா இருக்கிறது, கால் வைக்காத இடங்கள் நிறையாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடம் உண்டு, ஊழியர்கள் சுவிசேஷகர் செல்லாத இடம் உண்டு. இப்பொழுது இருக்கிற இந்த இளைஞர்கள் என்ன செய்ய போறீங்க? அந்த செழிப்பான வாழ்க்கையை, சுகபோகமான வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு எப்படி 70 வயதிலிருந்து 95 வயது வரை மரணம் சந்திக்கும் வரை அவங்க ஊழியம் செய்தார்களோ அதுபோல் உங்களை ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? வயது ஒரு காரணமே கிடையாது. எந்த வயதாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய நினைத்தா அதை கர்த்தர் கண்டிப்பாக வாய்க்க செய்வார். நாம் ஜெபத்தோட முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, ஈவ்லின் அம்மையார் பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் முதலாவது தன்னை அர்ப்பணித்தார்கள் ஆண்டவரே. ஆத்தும பாரம் இருந்தது கர்த்தாவே. அதுக்கப்புறமா தன்னுடைய செல்வப்போக்கு, செல்வம் மிகுந்த அந்த வாழ்க்கையை அவர்கள் துறந்தார்கள் கர்த்தாவே. உமக்காக எழும்பி நின்றார்கள் கர்த்தாவே. 70 வயதிலிருந்து 95 வயது வரை மரணம் சந்திக்கும் வரை அவர்கள் ஊழியம் செய்தார்கள் கர்த்தாவே. அதே போல் நாங்களும் செல்ல எங்களுடைய ஆத்துமாவை, அந்த மற்றவர்களை குறித்த அந்த பாரத்தை எங்கள் மனதிலே வையும் ஆண்டவரே. ஏசப்பா, ஏதோ சஃபஸ்டிகேட்டடாக வாழ்ந்தோம், பிறந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் மற்றவர்கள் குறித்த பாரம் இருக்கணும் ஏசப்பா. சத்தியத்தை சொல்லணும் கர்த்தாவே. அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை, மனுஷரை இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஏசப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை தாரும் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை சந்தித்தருளும் கர்த்தாவே. எந்த நோயின் பிடியில் இருந்தாலும் ஏசப்பா ஒரு வெற்றியை தாரும் கர்த்தாவே, விடுதலையை தாரும் கர்த்தாவே. இந்த நிமிடமே தாரும் கர்த்தாவே. அது எந்த நோயாக இருந்தாலும், கேன்சரோ, பிபியோ, சுகரோ, முட்டுவலியோ, இல்லை வேறு எந்த உபாதையினால் வாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தாவே, அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும் கர்த்தாவே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.